தமிழகத்தில் அயலக தமிழர் மாநாடு 2026 நேற்று தொடங்கி மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 2 நாட்களாக நடைபெறும் இந்த மாநாடு இன்றுடன் நிறைவு பெறுகிறது. சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற்று வரும் இம்மாநாட்டில் பங்கு கொள்ளவும், தங்களின் தொப்புள் கொடி உறவை புதுப்பிக்கவும் உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பேராளர்கள் சென்னைக்கு வருகை தந்துள்ளனர். இந்த விழாவினை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட அவர் இந்த மாநாட்டின் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். உலக தமிழர்களின் நம்பிக்கையாய் அவர்களுக்கான ஒரு தாய் வீடாக தமிழ்நாடு இருக்கும் என்றும், எந்தவித பிரச்சனைகள் வந்தாலும் உலகின் அத்தனை தமிழர்களுக்கும் தமிழ்நாடு குரல் கொடுக்கும் என்றும் அவர் கூறினார். அண்மையில் உக்ரைன் போன்ற நாடுகளில் சிக்கிய நம் தமிழ் சொந்தங்களை தமிழக அரசு மிக நேர்த்தியாக மீட்டுக் கொண்டு வந்ததை அவர் நினைவு கூர்ந்தார். மேலும் வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் தமிழகத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்றும், இது தமிழக முதலமைச்சரின் விருப்பம் என்றும் அவர் தெரிவித்தார். உலக தமிழர்களுக்காக தமிழக அரசின் சார்பில் ஒரு அடையாள அட்டை வழங்கும் எண்ணம் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பாரம்பரிய கலை விழாக்களோடு நடைபெற்ற இந்த விழாவில் மலேசியாவில் இருந்து மட்டும் 500க்கும் மேற்பட்ட பேராளர்கள் கலந்து கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவில் இருந்து ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் உட்பட பல முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர். ஓம்ஸ் தியாகராஜன் அங்குள்ள சில முக்கிய தலைவர்களை சந்தித்து உரையாடினார். நாட்டின் தலைநகரான கோலாலம்பூர், ஸ்லாங்கூர், ஜொவூர், நெகிரி செம்பிலான், மலாக்கா, பஹாங், பினாங்கு, பேரா, கெடா ஆகிய மாநிலங்களில் இருந்து ஏராளமானோர் சென்னையில் குவிந்துள்ளனர். மத்திய மாநில அரசுகளின் பிரதிநிதிகள், அரசியல் சமூக இயக்கங்களின் தலைவர்கள், பொறுப்பாளர்கள், ஊடகவியலாளர்கள் ஆகியோர் இதில் பேராளர்களாக கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிகழ்வில் உலகளாவிய நிலையில் 36 பேருக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டன. இந்தியா நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி இந்த விருதினை எடுத்து வழங்கினார். மலேசியாவில் இருந்து மக்கள் ஓசை செய்தி ஆசிரியரும் தாப்பா தமிழ் எழுத்தாளர் வாசகர் பண்பாட்டு இயக்கத்தின் தோற்றுநருமான ரமேஸ்வரி ராஜா தமிழ் சேவைக்கான விருதை பெற்றார். மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் சங்கத்தின் அயலக தொடர்பு தலைவருமான ராஜேந்திரன் பெருமாள், சுகைசிப்புட் இந்தியர் இயக்க தலைவர் சின்னராசு, சித்தியவான் தமிழர் சங்கம் சுப கதிரவன் ஆகியோரும் விருது பெற்றனர். மலேசியாவில் இருந்து சென்னைக்கு வந்த பேராளர்கள் அனைவருக்கும் தமிழக அரசு ஏற்பாட்டில் விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு நல்கப்பட்டது. தொடர்ந்து அனைத்து பேராளர்களுக்குமான வழிகாட்டலும் உபசரிப்பும் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது. மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக அரசு பதவியேற்ற பின் தொடர்ந்து 4வது முறையாக இந்த அயலக தமிழர் மாநாடு நடைபெறுவதன் தொடர்பில் புத்தக கண்காட்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்களுக்காக தமிழக அரசால் நடத்தப்படும் ஒரு உலகளாவிய நிகழ்வு இது. இதில் 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து தமிழர்கள் பங்கேற்றுள்ளனர். தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தின் பெருமையை கொண்டாடும் நோக்கில் ஆண்டுதோறும் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.